வேர்க்கடலை அல்வா எப்படி பண்ணுறது பார்ப்போமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, சர்க்கரை, இது 3 தேவை. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறம் வேர்க்கடலை உள்ளே போட்டுக்கலாம். வேர்க்கடலை தோல் உரிச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணலாம், இல்லை தோல் உரிக்காத வேர்க்கடலையும் ஆட் பண்ணலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் அது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவு கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில். இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பேனில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் நம்ம ஆற வச்சிருந்த கடலையும் அப்புறமேட்டு பொட்டுக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலையும் உள்ளே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பொடி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த கடலையை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் தூளாகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சியில் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம சர்க்கரை வச்சுருந்த சர்க்கரையை உள்ளே போட்டோன்னா அவ்வளோதான். சூப்பரான வீட்டிலே செஞ்ச வேர்க்கடலை அல்வா ரெடி.